எப்போவும் ஒரு வண்டி போகுதுன்னா அவன் வண்டி கூடவே டூ வீலர்காரங்க போகக்கூடாது. அப்படி போகும்போது இவனுக்கு இந்த 2 பேருக்கு இடையில சுவராக டச் பண்ணுற மாதிரி அவன் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி. ஏன்னா இது வேகமாக போகிற வண்டி. நீங்கள் இப்படி ஜோடி போட்டு போயிட்டுருப்பீங்க, அவர் உள்ளே வந்து நுழையணும். உனக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீ லேசாக லெஃப்ட் வந்தாலோ, இல்லை அவனுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை லேசாக லெஃப்ட் வந்தாலோ ஆபத்து டூ வீலர்காரங்களுக்கு தான். இவங்க 2 பேரும் மோதிக்கிட்டால் கூட ஒன்றும் இல்லை, டச் பண்ணிவிட்டா அப்படியே நெளிஞ்சு நின்றுவாங்க. ஆனால் டூ வீலர் என்ன ஆகும், கீழே விழுந்துடும், அடிபட்டுரும். அதனால் மேக்ஸிமம் வந்து ஒரு வண்டி கூடவே போகக்கூடாது. ஒன்று இவனை தள்ளி ஓவர்டேக் பண்ணி அந்தாண்ட போயிடணும். எப்படியும் அப்படி போனால் கூட இவன் வந்து ஓவர்டேக் பண்ணும்போது அவங்க பாடி ஃபுல்லாக பாஸ் ஆகிற வரைக்கும் வந்துட்டு உன்னை நெருங்கி அப்புறம்தான் இதில் போவாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், நல்ல கேப் விட்டு அந்தாண்ட போயிடணும். ஒரு 100 மீட்டருக்கு அந்தாண்ட போயிடணும். 100 மீட்டருக்கு அந்தாண்ட அடுத்த வண்டி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப ரோட்டில் கவனமாக போகணும். இல்லைன்னா டூ வீலர்காரங்களுக்கு நிறைய ஆபத்து இருக்குது. அப்புறம் இந்த ட்ராக்கில் போகும்போது ஒரு ரைட்டில் திரும்புகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணால் இதில் போயிட்டு இதில் பஸ்ஸுக்காரங்க நிற்பாங்க. அவன் கார்காரன் என்ன பண்ணுவான், நேராக வந்து பின்னாடி நிற்க மாட்டான். அவனுக்கு எப்போவுமே அவசரம். இதுலேருந்து நேராக அப்படி போயிட்டு இங்கே போய் நிற்பார். அப்போ இது அந்த ஒரு பேக் சைடு வந்து இந்த டிக்கி வந்து இந்த ரோட்டில் லேசாக அப்படி திரும்புகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து வர்ற வண்டி ஒன்று நிற்கணும், இல்லைன்னா தூக்கணும். அவங்க வண்டி எவ்வளோ தூரத்தில் நிற்கிதுங்கிறத கெஸ் பண்ண தெரியாது அவங்களுக்கு. இங்கேருந்து போகிறவங்களுக்கு தான் பிரச்சனை. சப்போஸ் இவங்க தூக்குனா இவன் ஏதாவது அடுத்த ட்ராக்கு போயிடுவான், அங்கேருந்து வரவன் அடிபடுவான். ஒருத்தன் செய்கிற முட்டாள்தனம் வந்து நிறைய பேரை பாதிக்கும். அதனால் வர்றவங்க கொஞ்சம் பொறுமையாக பின்னாடியே போயிட்டு இவங்க ரைட்டு போனதுக்கப்புறம் நீ ரைட்டு போ, வண்டி எதுவும் வரலன்னா போகணும்.